இந்த இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, யூடியூப்பு இந்த சோசியல் மீடியாவில் ஏன் கொண்டு வந்தாங்கன்னா நம்ம தனிப்பட்ட திறமையை வளர்த்து ஏதாவது ஒன்று சாதிக்கணும்னு. இங்கே சாதிக்கணும்னு நினைக்கிறவங்க சில பேர் அதே போல் இந்த கள்ளக்காதல், காதல், ஏமாத்துற வேலை, திருட்டு வேலை, அயோக்கியத்தனம், நிறைய குடும்பத்தை கெடுக்கிற வேலை, அப்படி பண்ணுறவங்க இதுக்குள்ளே நிறைய இருக்காங்க. இதெல்லாம் நினைக்கும் போது பார்க்கும்போது ரொம்ப சங்கடமாக இருக்குது, கேவலமாகவும் இருக்குது. இன்னைக்கு ஒரு வயசு பிள்ளைய வயசு பையனாக இருக்கட்டும், காயின் ஒரு மெசேஜ் போட்ட உடனே காதல் கல்யாணம் வரைக்கும் கொண்டு போயிருங்க. அது கடைசி வரைக்கும் நின்று வாழ்ந்து காமிக்கிறீங்களா? கிடையாது. இந்த சோசியல் மீடியாவில் காதலிச்சு கல்யாணம் பண்ணுற வாழ்க்கை லட்சத்தில் 1-2 தான் நல்லா இருக்கு, மிச்சம் பூரா நாசமாத்தையும் போச்சு. யோ, பெற்றவங்களை கொஞ்சமாக நினைக்கவும் மாட்டீங்க, இல்லை பெற்றவங்க நமக்கான ஒரு வாழ்க்கையை அமைச்சு தருவாங்கன்னு யோசிக்க மாட்டீங்க. நீங்களா ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து போயிடுறீங்க. கடைசியில் என்ன ஆகுது? இவன் என்ன பண்ணுறியான், 3 மாசமோ 4 மாசம் பழகி அந்த பிள்ளைக்கு வகுத்துல ஒரு பிள்ளையை கொடுத்துட்டு இன்னொரு பிள்ளைய கூட தேடி போயிடுறான். இந்த பிள்ளை என்ன பண்றா, இவன் இருக்கிறதெல்லாம் காசு பணத்தை சுரண்டிட்டு இவனை ஏமாத்திட்டு இன்னொருத்தனை தேடி போயிடுறான். எல்லாரையும் சொல்லல, சில பேர் இருக்காங்க. அது மாணவர்களும் இதுக்குள்ள நிறைய கெட்டு குட்டிச்சாரா போயிட்டாங்க. இப்போ இந்த டிக்டாக்ல அப்படித்தான் பண்ணாங்க. கடைசியில மொத்தத்துக்கு அந்த ஐடியா பேன் பண்ணி விட்டாங்க. இப்போ இதையும் அப்படி பண்ண போறாங்க. இப்போ சில பேர்லாம் இருக்காங்க, இதுல ஏதாவது ஒன்று சாதிக்கணும், நமக்கு வாய்ப்பு கிடைச்சிடாதா அப்படின்னு பல பேர் ஏங்கி இதில் ஒவ்வொரு பதிவையும் போட்டு வர்றாங்க. ஆனால் இந்த இவங்க பண்ணுற இந்த கேடு கட்டத்தனம், கேவலம், லோலாய்த்தனால திறமை உள்ளவங்களும் இதுக்குள்ள முடங்கப்படுறாங்க. ஐயா, இந்த சோசியல் மீடியாவை நடத்துறவங்க இந்த மாதிரி கேவலம் பண்ணுறவனையும், கேடு கட்டத்தனம் பண்ணுறவனையும், இந்த கள்ளக்காதல் பண்ணுறவனையும் அவன் ஐடியா அப்புறம் ஒழிச்சு விடுங்க, அழிச்சு விடுங்க. ஏன்னா இவங்கனால நல்லவங்களும் இங்கே பாதிக்கப்படுறாங்க. மாணவர்களே, இளைஞர்களே, இளைஞர்களே, இதை நான் எல்லாருக்கும் சொல்லலை, நல்ல பிள்ளைங்க ஏமாந்துடக்கூடாதுன்னு சொல்றேன். ஏன்னா ஏமாத்துறவன் ஏமாத்திக்கிட்டு இருப்பான், ஏமாத்திக்கிட்டு இருப்பான். நல்லவங்க நீங்க இதனால கெட்டு போயிடக்கூடாதுயா. பெத்தவங்க இருக்காங்க, அவங்களுக்கு நல்லதாயா பண்ணுவாங்க, அவங்க பேச்ச கேளுங்கய்யா, நம்பி ஏமாறாதீங்கயா. இன்னைக்கெல்லாம் கூட பழகிறவன், சுத்தி இருக்கிறவனே ஏமாத்துறியான். கண்ணுக்கு தெரியாத ஒருத்தர், யாருன்னே தெரியாத ஒருத்தி எப்படியா நமக்கு நல்லது செய்வாங்க, நமக்கு வாழ்க்கை கொடுப்பாங்க. வேண்டாயா, அத்தனையுமே ஏமாத்து விளையாட்டையா இருக்கும். பெத்தவங்களை மட்டும் நம்புங்க, என்னைக்குமே நீங்க வாழ்க்கையில நல்லா இருப்பீங்க.